எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேற்று பிறந்தநாள் போச்சு. அந்த பிறந்தநாளுக்கு சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்காக இந்த வாழ்த்து அப்படின்ற ஒரு கேள்வியும். பிறந்தநாள் அதுமா நீங்கள் ஒழிந்து போங்கள், உங்களுக்கு வியாதி வரட்டும், நீங்கள் நல்லா இல்லாமல் நாசமாக போங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா யாருன்னா? போன ஆண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வந்து எல்லா மேடைகள் தான் பேசுறோம். போன ஆண்டுல வாழ்த்து தெரிவிக்கல, அந்த சாதனை போடல, இந்த ஆண்டு மட்டும் போட வேண்டிய அவசியம் இன்னைக்கு தோணி இருக்கு. ரூல் எதுனா வச்சிருக்கீங்களா? கட் ஆஃப் லைன் கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் திருப்பவும் சொல்றேன், கூட்டணி தான் அப்படின்னா தூபம் போடலாம் தேவையில்லை, இன்னும் முறப்பா தான் ரேட்டு கூட. ரொம்ப சின்ன புரிதல் தான். ஜனநாயகத்தை நான் திமுக காரனை பார்த்து கூட ஓட்டு கேட்பேன். திமுக ஒரு மோசமான கட்சி, இவ்வளவு நாள் அதுக்கு வாக்களிச்சிட்டீங்க, இனிமேல் வாக்களிக்காதீங்க, திமுக காரர்களை இப்பயாவது கொஞ்சம் திருந்துங்க, மாறுங்க, நாம் தமிழுக்கு வாக்களிங்க நான் கேட்பேன். தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள்ள நுழைந்து இந்தியாவில் இருந்த டூரிஸ்டுகளை சுட்டு கொண்டாங்க, மதத்தை கேட்டு சுட்டு கொண்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? பாகிஸ்தான் கிராஸ் பார்டர் டெரரிசம், எல்லை கடந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது, அதுக்கான பங்களிப்பு கொடுக்குது. இதை விட மாட்டேன் நான். அதற்காகத்தான் இந்த போர் தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட போர் இப்ப எதனால நிறுத்தப்படும்? உக்ரைன் எவ்வளவு ஒரு சின்ன நாடு, வென்றது யார், தோற்றது யார்? போர்ல இன்னைக்கு இன்றைய தேதிக்கு வெற்றி பெறவோ தோல்வியோ முடியவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. போர் என்பது ஒரு நாடகம், ஒரு பொய். சின்னம் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதே போன்ற சின்னங்களை மற்றவர்களும் எதிரமைப்பினரும் நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு கங்கணம் கட்டின்னு சுத்துவாங்கல்ல, அந்த அமைப்பு கேட்பாங்க. தெரிந்தே பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அந்த சின்னங்களை அவர்களுக்கு வழங்கும். எளிமையா மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும். நீங்க நான் சொன்னதுல 2-3 சின்னம் வச்சா கூட அடையாளம் காண்பதற்கு எளிதா இருக்கும். அதை பார்க்கும்போது சந்தேகமே வராது. தமிழ் தேசியவாதிகள் இந்த சீமானோட முகமே சின்னத்துல ஏத்துக்கலன்ற மாதிரி பல செய்திகள் இல்ல. அதுல சீமான் அவர்களுடைய அண்ணனோட முகமே வந்திருக்குன்றதை நான் ஏத்துக்கல, நான் அப்படி நம்பல. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேற்று பிறந்தநாள் போச்சு. அந்த பிறந்தநாளுக்கு சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்காக இந்த வாழ்த்து அப்படின்ற ஒரு கேள்வியும். பிறந்தநாள் அதுமா நீங்கள் ஒழிந்து போங்கள், உங்களுக்கு வியாதி வரட்டும், நீங்கள் நல்லா இல்லாமல் நாசமாக போங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா யாருன்னா? அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ சொன்ன இது நல்லதுன்னுவாங்களா? அப்படி சொல்லுவாங்களா? பண்பாடு உள்ள சரி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றது அந்த எப்படி சொல்றது? இல்லை, அந்த சாதனை பட்டியல்கள் எல்லாம் நம்ம வெளியிடல ஸ்டாலினுக்கு. இல்லை இது சாதனை தானே. நீங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை எப்போ விடப்பட்டது? சரி, இப்போ நம்ம பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இதே தான் பேசணும். பொள்ளாச்சி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கல, திமுக அரசு எடுக்கல, நாம தான் பேசணும். பிஜேபியோட அப்படியே பி டீம் இருந்தாங்க. இந்த போர் பிஜேபி இவரே நாட்டு நலனுக்கு உதவி பண்ண ஸ்டாலின் அவர்களே நடைப்பயணம் போனார், பெரிய பிரச்சார பயணம் போனார், நானும் கூட நிற்கிறோன்னு காட்டுறதுக்கு. இந்த போர் தவறானது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேச்சு, அண்ணன் சீமன் அவர்கள் தான் பேச்சு. பிஜேபியோட பி டீம்னு ரொம்ப சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஜேபியோட பி டீம் ஸ்டாலின் அவர்களாக இதுவான்னு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இதில் 3 விஷயங்கள். ஒன்று வேளாண் மண்டலமாக அறிவிச்சது, இந்த பகுதிகள்லாம் வேளாண் மண்டலமாக அறிவித்து அங்கே கிணறுகள், எண்ணெய் கிணறுகள் தோண்ட விடாமல் செய்தது ஒன்று. முருகப்பெருமானுடைய அந்த இதுக்கு விடுமுறை விட்டது. அது இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில் விடப்படலை, 70 ஆண்டு காலமாக விடப்படலை. அது நாம் தமிழர் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் விடப்பட்டது. அது உண்மைதானே? இல்லை, நீட்டை ஒழிக்கிறேன்னு இப்பயும் சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், உதயநிதி அவர்கள் சொன்னார். குறைந்தபட்ச பாதுகாப்பு, நீட்டை ஒழிக்க முடியலன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு 7.5 விழுக்காடு கொடுத்தார். இது 3 தான். இதை தவிர இல்லை பொள்ளாச்சி வழக்கில் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க, இல்லை கொடநாடு கொலை வழக்கில் அவங்க சரியாக நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை அப்போ அது அந்த விஷயங்கள் சரியானது. அவர் நினைவு கூறப்படுவதற்கான காரணங்கள் இவையாக இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு பாட கட்டினாங்க கர்நாடகாவில். போன வருஷம் காவிரி இஷ்யூ அப்போ தண்ணி கொடுக்கறத பற்றி பிரச்சனை வரும்போது பாட கட்டினாங்க, செருப்பு மாலை போட்டாங்க. அப்போ கேள்வி கேட்டது யார்? அப்போ நாம் தமிழர் கட்சி தான். என்னவா இருந்தாலும் அவர் எங்கள் மாநிலத்தோட முதலமைச்சர், அவரை பற்றி இப்படி நீங்கள் அவதூறாக நடத்துவது அல்லது பாட கட்டுவது இல்லை செருப்பு மாலை போடுறது கண்டிக்கத்தக்கதுன்னு விசிகா சொல்லலை, பாமக சொல்லலை, தேமுதிக சொல்லலை, கம்யூனிஸ்டுகள் சொல்லலை, நாம் தமிழர் தான் சொல்லிச்சு. அன்றைக்கி திமுகவோட பி டீமா. நீங்கள் போய் ரஜினிகாந்தை கூட்டியாந்து மணிக்கணக்காக வச்சுன்னு மேடை போடுவீங்க. நீங்கள் மேடை போட்டிங்கன்னா நீங்கள் நல்லவங்க. ஆனால் ரஜினிகாந்தை போய் அண்ணன் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா நாங்கள் பி டீமு.
இப்படியே உருட்டுறதுக்காக தான். அதை தாண்டி அதில் வேற ஒன்றும் இல்லை. ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம், ஒரு தமிழர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இல்ல அந்த சாதனைகளை பட்டியலிட்ட இவ்வளவுதானே அவங்க ஆட்சி காலத்துல நடந்த அந்த சோதனைகளை மறந்துட்டீங்க. பிறந்த நாள் எப்படி அதை பேச முடியும்? இன்னைக்கு பேசுறோம்ல. இல்ல போன ஆண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்த நாள் வந்து எல்லா மேடைகளும் தானே பேசுறோம். போன ஆண்டுல வந்து வாழ்த்து தெரிவிக்கல, அந்த சாதனை போடல. இந்த ஆண்டு மட்டும் போட வேண்டிய அவசியம் இன்னைக்கு தோணி இருக்கு. எதுனா ரூல் எதுனா வச்சிருக்கீங்களா? கட் ஆஃப் லைனு அப்படி ஒன்றும் இல்லைல்ல. அன்றைக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், வெளியே இருந்திருப்பாங்க, வேறு நிகழ்வுகள், இதே நாளில் வேறு நிகழ்வுகள் எதுனா வந்திருக்கும், வேறு எதுனா குடும்ப காரியங்கள் இருக்கும், கட்சி நிகழ்ச்சிகள் வந்து நினைவு கூற முடியல. ஆனால் எல்லாருக்கும் தானே பிறந்தநாள் வாழ்த்து போடுறாங்க. விஜய் அவர்களுக்கு கூட தான் போட்டாங்க. விஜயோட அந்த சாதனைகள்ல மேடைக்கு மேடை நீங்க பேசி நன்றி சொல்லிட்டீங்க. மீண்டும் மீண்டும் அதை பதிவு பண்ண வேண்டிய பிறந்தநாள் அன்னைக்கு அதை நினைவு கூறுறோம். வேறு காரணங்களுக்காக இல்லை, தனிப்பட்ட காரணங்களுக்காக இல்லை. இது அவர் செஞ்சிருக்கிறார் இந்த சமூகத்திற்கு. அப்படி நீங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ நம்ம தேர்தல் நடக்க போதில்லை. இப்போ இதுதான் காரணம்னா இதை சொன்னால் தான் கூட்டணிக்கு போக முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ யார் எடப்பாடி எவ்வளோ கழுவி ஊற்றுனவங்க, என்னென்ன எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் பிஜேபி பேசுனாங்க. அப்படிப்பட்ட பிஜேபியை அதிமுக சேர்த்துக்கிச்சு. எப்படி சேர்த்துக்கிச்சு? அவங்க ஒன்றும் பிறந்தநாள் வாழ்த்தலாம் சொல்ல, இந்த சாதனையெல்லாம் சொல்லலையே. இன்னும் கேட்டால் அவங்க எவ்வளோ தரக்குறைவாக பேசுனாங்க, அண்ணாதுரை பற்றி எவ்வளோ, அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ பேசினார், அதெல்லாம் தானே பேசு பொருளாகி அதெல்லாம் தான் பிரிஞ்சிருந்தது. அப்போ எப்படி சேர்த்துட்டாங்க? இது வந்து ஒரு அறிவற்ற அல்லது வன்மமான வாதமாக நான் பார்க்குறேன். கூட்டணி தான் அப்படி துயர்வாக பேசி தான் கூட்டணி கிடைக்கும்னா இல்லை. கூட்டணி இல்லாமல் வேற ஏதாவது அரசியல் கணக்கோடு இதெல்லாம் நகர்த்துற ஒரு அரசியலும் கிடையாது. அவர் ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், ஒரு வெறுமனே இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் தகவல்களோடு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் திருப்பவும் சொல்கிறேன், கூட்டணி தான் அப்படின்னா தூபம் போடலாம் தேவையில்லை. இன்னும் முறப்பாக தான் ரேட்டு கூட. அது வந்து ஏற்கனவே பாமக தேமுதிகலாம் நிரூபிச்சிருக்குது. அப்படியே முரண்டு பிடிச்ச மாதிரி தான் ரேட்டு கூட. இன்னும் கூட மோசமாக கூட பேசினா கூட அப்படி இல்லை. இது வந்து ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு சொல்ல வேண்டிய எல்லோரும் போய் அண்ணன் சீமானோட தகப்பனார் மறைவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தாங்க. அன்னைக்கு என்ன இப்போ திமுக வந்து நாம் தமிழோட ஏ டீமா? அப்படி கணக்காது, பி டீம் கணக்கா? அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் அதான் சொல்கிறேன். அண்ணாமலையோடு அவர்கள் பேசுனா, அண்ணாமலை வந்து அறிவாலயத்துக்கு போனால், அண்ணாமலை வந்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு போனால் அது சாதாரணம். ராஜ்நாத் சிங் வந்தால் அது சாதாரணம். ஆனால் சீமான் மன்னன் வந்து ஒரு புத்தக நிகழ்ச்சியில் அண்ணாமலையோட பகிர்ந்துக்கிட்டால் அவர் சங்கி. அப்போ இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு இதில் என்ன இருக்குது? இப்போ சின்னத்துக்கு கூட சொல்கிறாங்க அவர் புகழ்தான் இருக்குன்ட்டு. இதெல்லாம் என்ன? அப்போ இதெல்லாம் எது பேசுனாலும் சரி, நாம் தமிழர் பேசுனா ஒரு பேச போகிறோன்னா அந்த விதத்தை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எது பேசினாலும் உங்கள் கவனத்தை அது பெறுது. இல்லை நீங்கள் நினைவாகவே ஒரு காதலி மாதிரி காலையிலேருந்து மாலை வரைக்கும் 24 மணி நேரமும் எங்கள் நினைவாகவே இருக்கிறீங்கன்னா அதை நாங்கள் பாராட்டுறோம், வாழ்த்துறோம். எடப்பாடி பழனிசாமி மேலே மட்டும் இவ்வளோ ஒரு சாஃப்ட் கார்னர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து? சமீபத்தில் அவரோட நடத்தின ஒரு போராட்டத்துக்கு நாம் தமிழ் கட்சி ஆதரவு தெரிவித்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்போது எங்களுக்கு ஓட்டு போடணும் அதிமுகவுடைய வேட்பாளர்கள்னு சொல்லிட்டு பகிரங்கமாக கேட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எடப்பாடி பழனிசாமி மேலே மட்டும் எதுக்கு இந்த சாஃப்ட் கார்னர்? அப்படி ஒன்றும் கிடையாது. நான் இப்போ திருப்பவும் சொன்னேன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வந்து செருப்பு மாலை போடப்பட்ட போது நாங்கள் தான் கண்டித்தோம். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் எடப்பாடி அவர்களுக்கு கண்டிக்கலையே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு தரப்புலேருந்து கேட்க முடியும். விக்கிரவாண்டியில் கேட்டதோட அடிப்படை என்னன்னா, அன்றைக்கு அதிமுக நிற்கலை, அதிமுக தேர்தலில் நிற்கலை, புறக்கணிச்சிருந்தது. அப்போ அவர்கள் எந்த பக்கம் போடுவார்கள்னும் போது அதிமுக வாக்காளர்களை பார்த்து கேட்டோம். உங்களுக்கு ஒரு அதிமுகவை கேட்கணும்னா நாங்கள் அதிமுகவில் அன்றைக்கி எடப்பாடி இன்னைக்கு வாழ்த்து சொல்கிறவங்க நீங்கள் சொல்கிற அந்த வாழ்த்தை அன்றைக்கி சொல்லிவிட்டு நீங்கள் எடப்பாடி அவர்களை வந்து நீங்கள் தேர்தலில் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள், உங்கள் ஆட்களை ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ரொம்ப சின்ன புரிதல் தான். ஜனநாயகத்தில் நான் திமுக காரனை பார்த்து கூட ஓட்டு கேட்பேன். திமுக ஒரு மோசமான கட்சி, இவ்வளோ நாள் அதுக்கு வாக்களிச்சிட்டிங்க, இனிமேல் வாக்களிக்காதீங்க, திமுக காரர்களை இப்பயாவது கொஞ்சம் திருந்துங்க, மாறுங்க, நாம் தமிழுக்கு வாக்களிங்க நான் கேட்பேன். ஜனநாயகத்தில் திமுக காரங்களை கேட்கக்கூடாதுன்னு இருக்கான்னு கேட்குறேன். ஜனநாயகத்தில் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட மனு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எடப்பாடிக்கு மனு கொடுத்த சீமான் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்கல. செவிமடுக்கல, நம்பிக்கை வரல, செய்வார்னு நம்பிக்கை இருந்தது, செய்தாரும், அவர் செய்தாரும் கூட. இந்த விஷயங்களும் அவர் செய்தது தான். இது போன்ற ஒரு நடவடிக்கை செய்யலையே. 10 புள்ளி மேல நம்பிக்கை இருக்கு, எடப்பாடி மேல சாதனை செஞ்சிருக்காரு, எடப்பாடியோட கூட்டணி பண்ணன்னு சொல்லி இருக்குது. கூட்டணி போலாம் நீங்க வரீங்க, இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். செய்வார்னு நம்பிக்கை இருந்தது, சொன்னா செய்வார்னு நம்பிக்கை இருந்தது. ஏன் அந்த தரப்புல இருந்து கூட அதுக்கான சமிஞ்சைகள் இருந்தது. எதனா கேட்டால் கூட அவங்க இப்போ நாம போராட்டம் பண்ணோம், எடப்பாடியார் பீரியட்லையும் போராட்டம் பண்ணோம், அந்த காலகட்டத்திலையும் நம்ம நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தோம். எத்தனை வழக்குகள் நம்ம மேலே பாய்ந்தது, எத்தனை முறை அனுமதி மறுக்கப்பட்டது, எத்தனை தம்பிகள் கைது செய்யப்பட்டார்கள்,
எத்தனை வந்து வழக்குகள் போடப்பட்டன, எந்தெந்த வழக்குகள் எப்படி எப்படி நடத்தப்பட்டன, இதெல்லாம் அதிமுக காலத்தில் இருந்தது. அதுபோல் எத்தனை மடங்கு திமுக காலத்தில் இருந்தது. அதே போராட்டங்கள் தான், அது எப்பயும் போல் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள் தான், அதே வந்து சாலை மறியல்கள் தான், அதே போல் முற்றுகை போராட்டங்கள் தான். ஏன் பன்மடங்கு வழக்குகள் திமுக அரசால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மேலே போடப்பட்டது. இதை இப்போ அருண் பேசுகிற மாதிரி என்னைக்காவது அதிமுக காலத்தில் பேசுனாங்களா? இப்போ இந்த வருண்குமார்களும் எதன் அடிப்படையில் பேசுகிறார்கள்? இந்த கேள்வியெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ இவர்கள் எவ்வளோ வன்மமானவர்கள். அவங்க ஜனநாயக அடிப்படையில், குறைந்தபட்ச ஜனநாயக அடிப்படையில் கூட அந்த விஷயத்தை கையாள தயாரல்ல. அந்த நம்பிக்கை இல்லாத போது நம்ம எப்படி கொடுக்க முடியும்? குறைந்தபட்ச அறம் இருந்தால் கூட நம்ம அவங்கள போய் கொடுக்கலாம். இதையும் தாண்டி சில சூழ்நிலைகளில் இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் அந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது கலந்துக்கலான்னு பார்க்கும்போது கூட சம்பிரதாயமாக இருக்குது. அது வந்து ஒரு ஒப்பேற்றத்துக்காக நம்ம இத்தனை அங்கீகாரம் பெற்ற கட்சியும் புதிதாக இன்றைக்கு வந்த கட்சியும் ஒரே பட்டியலில் போட்டு வேணுன்ட்டு சமமாக காட்டுறதுக்காக அது போன்ற உள்நோக்கங்களோடு செய்யும்போது அப்போ உங்களுக்கு ஞாபகம், எடப்பாடியார் ஆட்சியில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டபோது அந்த சீமான் அவர்கள் அழைக்கப்பட்டார், கலந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு அந்த 2016-21 காட்டம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் அப்போ அந்த மதிக்கிற முறை, அந்த மாண்பு, அந்த அடிப்படை நாகரிகங்கள் வந்து ஒப்பீட்டு அளவில் பரவாயில்லாமல் இருக்குது. ஊழல் சொல்லலை, ஒருத்தர் அழைக்கிற முறையில், ஒருத்தரை வந்து நடத்துகிற விதத்தில் ஒரு அடிப்படை அறம் மரியாதை இருந்தது. அவர் ஊழல்காரர்கள் தான், அதை நம்ம பல முறை வந்து பேசுகிறோம். எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் கொடைநாடு கொலை வழக்கு ஏன் தேங்கி நிற்குதுன்னு ஆனால் சீமானை தவிர இந்த வெளியில் அரசியல் வெளியில் யாருமே கேட்கலை. அப்போ இதெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த புரிதல் இருந்தது. இது போராட்டங்கள் தான், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் தான். இது வந்து ஒரு கட்சி குரல் கொடுக்குது, அது புதிய கட்சியாக இருந்தாலும் அந்த குரலுக்கு செவிமடுக்கணுன்ற எண்ணம் எடப்பாடியாரிடம் அன்றைக்கு இருந்தது. அந்த எண்ணம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களிடம் இல்லை. எங்களை வந்து ஒரு எதிரி போல தான் அவங்க பார்க்குறாங்க. ஜனநாயகத்தில் கோட்பாட்டு எதிரிகள் தான், தனி எதிரிகள் கிடையாது. ஆனால் தனி எதிரிகளாகவே பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட கோயம்புத்தூரில் பதாகைகள் வைக்கக்கூடாது, இந்த இடத்துல வைக்கக்கூடாது, இங்கே வைக்காதீங்க, அதே இடத்துல வேறு கட்சியோட பதாகை இருக்குது. இது காவல்துறையோட கட்டுப்பாடு. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டு இருக்குது? இதே காவல்துறை வேலை தானே. இதே காவல்துறை 2016 21 வரைக்கும் பதாகைகள் வைத்த போது, கொடிகள் ஏற்றிய போது எந்த அராஜகமும் பண்ணலையே. இதே போலீஸ் தானேங்க. இன்னும் மொத்தம் அப்படியே 2021 கூண்டோட ரிசைன் பண்ணிவிட்டு 2021 புது செட் ஆஃப் போலீஸ் வந்து இறங்கிச்சாங்க. அதே காவல்துறை தானே. அப்போ அந்த காவல்துறை ஏன் அப்படி செயல்படுது, இந்த காவல்துறை ஏன் இப்படி செயல்படுதுன்னா எல்லாமே அதில் சிக்னல்ஸ் இருக்குது, சமிஞ்சைகள் இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல ஜனநாயகத்திற்கான எந்த கூறையும், ஏன் கட்சிகள் அடிப்படையில் கூட ஒரு கட்சியிடமிருந்த ஜனநாயக குரலை கூட கேட்கிற மனப்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதை சார்ந்திருக்கிற அமைச்சர்களுக்கும் அதை சார்ந்த முதலமைச்சருக்கும் இல்லை. அதனால ஒரு ஜனநாயக தேவையை கூட அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க கூட சொல்லக்கூட நமக்கு விருப்பம் வரலை. அப்போ அதன் அடிப்படையில் சும்மா ஒரு சம்பிரதாயமாக நம்ம கொடுக்காமல் அதை நம்ம விரும்பாததுனால அது அணுகலை. அவ்வளோதான் இதுக்கும் அதுக்குமான வித்தியாசமே தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் தமிழர் சாதி ஒழிக்கணும்னு அவங்க மனசில், அவங்க எண்ணத்தில் இருக்கா இல்லையா? 100 விழுக்காடு இருக்குது. சாதி சங்க மாநாடுக்கு வாழ்த்து தெரிவிப்பீங்க? எந்த சாதி சங்க மாநாடு? வன்னியர் சாதி சங்க மாநாடுக்கு வாழ்த்து. வன்னியர் சாதி சங்கம் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்கன்னா, அது ஒருவேளை வன்னியர் சாதி சங்க மாநாடுன்னு போட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து சித்திரை முன்னிலவு மாநாட்டில் பழையர்களோ தேவர்களோ கலந்துக்கிட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அங்கே எத்தனை வந்து மற்ற குடிகள் இருந்தாங்கன்னு பாருங்கள். நீங்கள் அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான பெரும்பான்மை உரிமைகளை பற்றி பேசுதுன்னா ஆமாம் பேசுது. ஆனால் அந்த சாதி சங்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து வன்மமாக நான் பார்க்குறேன். அப்படி நீங்கள் ஏற்க முடியாது. இப்போ விசிகா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுதுன்னா ஆமாம் பேசுது, அது கூடுதலாக பேசுது. அங்கேயும் ஆளூர் ஷானவாஸ் போன்ற மாற்று சமூகத்தவர்கள் இருக்கிறாங்க, வேறு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அதே போல தான் பாமகவிலும் இருக்கிறாங்க. நேற்று எத்தனை அடிகளார்கள், எத்தனை வந்து சைவ நெறியாளர்கள், எத்தனை இஸ்லாமியர்கள் அதில் கலந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ அது ஒரு நிகழ்வு, ஒரு கட்சி அழைக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஜாதி சங்கம் சொருக்குனீங்கன்னா உங்கள் பார்வையில் பிழை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அது ஜாதி சங்கம் உண்மையிலே நீங்கள் கேள்வியை திறக்கும் பொழுது நீங்கள் உண்மையிலே வேறு ஏதோ சங்கத்துக்கு கொடுத்துட்டா தான் நான் கருதுனேன். அதனால தான் எனக்கு எதுன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படி நான் பார்க்கல. அவர் வந்து பல சமூகங்கள் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க தான் அவர் முயற்சி செய்தார். இப்போ இல்லை, ஒரு கட்சி தோன்றிய காலத்துலேருந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் அதை தான் முயற்சி செய்தார். அது கை கூடவே இல்லை. அந்த அரசியலாக அவர்களுக்கு நகர்த்த தெரியல, அவருக்கும் நகர்த்த தெரியல, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நகர்த்த தெரியல. அப்போ அது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இதுவாக நின்று போச்சு. ஆனால் இந்த சமூகத்தில் இந்த
நாட்டுக்குள்ள இந்த அரசியல் வெளியில் அதிகப்படியான எண்ணிக்கையில் உள்ள சமூகங்கள் அதுவும் ஒரு சமூகம். அப்போ அதை சார்ந்த தேவைகள் பேசுவது ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்தோட உரிமைகளை பேசுகிறதா தான் இருக்குது. அதன் அடிப்படையில் அது ஒரு கட்சியாக தான் நம்ம கருத முடியுமே தவிர அதை வந்து ஒரு சங்கம் சாதி சங்கம் சொன்னால் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது தவறு. அது வந்து மனதுக்குள்ள இருக்கிற வன்மம் குப்பைன்னு நான் பார்க்குறேன். அதை நான் எதிர்க்கிறேன். ஒரு கட்சி நடத்துது, எந்த கட்சி நடத்தும் பொழுது நம்ம அதை வாழ்த்து சொல்கிறோம். பாஜகவை கூட சில சமயம் நம்ம வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். அப்போ சங்கிகளான்னு நம்ம ரொம்ப பேசப்பட்டிருக்கிறோம். விசிகா நடத்தின சில போராட்டங்களுக்கு கூட நம்ம வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கேட்டது போலவே அதிமுக நடத்திய சில நிகழ்வுகளுக்கு போராட்டங்கள் கூட வாழ்த்து நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்துருக்குறோம், ஆதரவு கொடுத்துருக்குறோம். அது நிலைப்பாட்டின் அடிப்படையிலானது. அதனால் அது ஒரு கட்சி தான், பெரிய ஜனநாயக கட்சி. பல விஷயங்களை வந்து அந்த கட்சி ஒரு சமூகம்ல பல சமூகம் சார்ந்து சாதித்திருக்கிறது. அது கட்சியாக இயங்கும்போது ஒரு சமூகம் சார்ந்து நின்று விட்டதுன்றது உண்மைதான். அதனால அதை சின்ன வட்டத்தில் சுருக்க முடியாது. அது தமிழ் சமூகத்திற்கு அந்த கட்சி நிறைய செய்திருக்கிறது. அந்த அளவில் அந்த கட்சியை நாம் மதிக்கிறோம். புரியுது. இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீமா நீங்கள் பேசுறது இது என்ன ஸ்டாண்ட்? இது ஒரு புதுவிதமான ஸ்டாண்டாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் எப்பவுமே திமுகவினரும் திராவிட கட்சியும் தான் எடுப்பாங்க. இப்போ சீமான் எடுக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படி இல்லை, போருக்கு எதிரான நிலைப்பாடு. நிச்சயமாக அது போருக்கு எதிரான நிலைப்பாடு. நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் தேசபக்தி அப்படின்னு சும்மா பொய்யா பேசிக்காமல் நீங்கள் நேர்மையின் பால் நின்று நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா இப்போ இந்த போர் எதற்காக தொடங்கியது, எதற்காக நிறுத்தப்பட்டது? இப்போ தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்காக தான் இந்த போர் தொடங்குச்சு. அதுதானே. அதாவது தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள்ள நுழைந்து இந்தியாவில் இருந்த சுற்றுப்பயணம், அதாவது டூரிஸ்ட்டுகளை சுட்டு கொண்டாங்க, மதத்தை கேட்டு சுட்டு கொண்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? பாகிஸ்தான் வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம், எல்லை கடந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது, அதுக்கான பங்களிப்பு கொடுக்குது. இதை விட மாட்டேன், நான் இதை ஒழித்து கட்டுவேன். அதுதானே பாஜகவோட நிலைப்பாடு. அதற்காகத்தானே இந்த போர் தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட போர் இப்போ எதனால நிறுத்தப்பட்டது? எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டிங்களா? தீவிரவாத முகாமெல்லாம் ஒழிச்சிட்டிங்களா? பாகிஸ்தான் உங்களுக்கு உறுதி கொடுத்துச்சா நாங்கள் இனிமேல் வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சா? அப்படி பேசிச்சா? முடிவுக்கு வந்துச்சா? பேச வேண்டிய அவசியம் நாம் தமிழருக்கு என்ன? நாம் தமிழர் இது அறத்து நேர்மை உள்ள எவரும், அறம் தெரிந்த எவரும், மக்கள் நெறி பண்பு தெரிந்த எவரும், போரை வெறுக்கிற எவரும் பேச வேண்டியது. இந்தியாவில் மற்ற எந்த கட்சிக்குமே அறம் இல்லைன்னு சொல்றீங்க? எந்த கட்சிக்கும்? இந்தியாவில் மற்ற எந்த கட்சிக்குமே அறம் இல்ல, பயப்படுது. தனக்கு வந்து தேச துரோகின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க, தேச விரோதின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்கன்ற ஒரே காரணத்திற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுதானே ஊர்வலம் போறாரு. போர் வந்து அறுவருக்கு தகுந்த விஷயமா இல்லையா? நீங்க இது ஒரு பக்கம் வைங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது, இஸ்ரேல் காசா போர் நடக்குது. காசாவில் இருக்கிறது ஒரு சின்ன தீவிரவாத அமைப்பு, உலகத்தில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளில் சின்ன அமைப்புன்னு சொல்லப்பட ஒரு அமைப்பு. இந்த இஸ்ரேல் வந்து உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 இராணுவத்தை கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லப்படும் ஒரு நாடு. இது உலகத்தில் அதிக பணம் வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு கொண்ட நாடு இஸ்ரேல். உலக பெரும் பணக்காரர்கள் இஸ்ரேலியர்கள். அவங்க கிட்ட இருக்கிற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் இவங்க ஒரு தீவிரவாத அன்ஆர்கனைஸ்டு டெரரிஸ்ட் குரூப்பு காசாவில். இவங்க 2 பேருக்கும் இத்தனை வருஷமாக போர் நடக்குது. போரில் வென்றது யார், தோற்றது யார்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம சார் இங்கே உக்ரைன் ரஷ்யா வார் போரில் வென்றது யார், தோற்றது யார்? ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு, உக்ரைன் வந்து எவ்வளோ ஒரு சின்ன நாடு. இதில் வென்றது யார், தோற்றது யார்? போரில் இன்னைக்கு இன்றைய தேதிக்கு வெற்றி பெறவோ தோல்வியோ முடியவே முடியாது. நீங்கள் அதுக்கு வாய்ப்பே இல்லை. போர் என்பது ஒரு நாடகம், ஒரு பொய். சும்மா இப்போ நான் சொன்னல ஒரு சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோவை சும்மா உயர்வாக காட்டுறோம், அடிச்சா 15 பேர் பறக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதே போல் ஒரு செயல் தான் இது. பாகிஸ்தான் நீங்கள் அதாவது கல் குடித்த குரங்குக்கு தேளும் கடிச்சா மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குரங்கே சும்மா இருக்காது, மேலேயும் கீழையும் குதிக்கும். அது கல் குடிச்சிருந்தா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அதுக்கு தேளும் கடிச்சா என்ன ஆகும்? அப்போ அதோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட பொருளாதாரம் இல்லை. அங்கே பொருளாதாரம் பிச்சை எடுக்க 1500 பேர் வெளியூர் போயிட்டான். இங்கே வந்து பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு ஃப்ளைட்டில் எடுத்தாந்து பாகிஸ்தானில் விட்டுட்டான். என்ன அங்கே பொருளாதாரம் இல்லை. உள்நாட்டில் எனக்கு தனியாக பிரித்து கொடுன்னு பக்துனிஸ்தான் வேணும்னு தனியாக நாடு கேட்குறான். அங்கே உள்நாட்டு பிரச்சனை இருக்குது. பொருளாதாரம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்கே பெரும்பான்மையானவர்கள் 3 வேளை உணவு எடுப்பதில்லை. ஒரு வேளை உணவு தான் மொத்த குடிகளும் கிடைக்குது. சில பேருக்கு 2 வேளை, இன்னும் சில பேருக்கு 3 வேளை அப்படி தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பொருளாதாரத்தில் மோசமான நாடு இருக்குது. அது இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இந்தியா அப்படி நாடு இல்லை.
இந்தியா வந்து மொத்த வளங்களையும் உள்ளடக்கிற ஒரு உலக பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட நாடு. ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலே உலக மக்கள் தொகையில் 20 விழுக்காடு கொண்ட நாடு. இந்த நாட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு குண்டு விழுந்தால் கூட நமக்கு பாதிப்பு அதிகம். அதே அங்கே விழுந்ததுன்னா ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறான், ஏற்கனவே வறுமையில் இருக்கிறான், இன்னும் இந்த வறுமைக்கு செத்து போகலான்னு நினைக்கிற அளவுக்கு கூட சூழ்நிலை சில பேர் இருப்பான். இவ்வளோ தான் இருக்குது. இதில் நீங்கள் போரை செய்வது எப்படி சரியான தீர்வாக இருக்கும், அதை நாம் எதிர்க்கிறோம். இன்னொன்று, அதுதான் தீவிரவாதம். இப்போ நீங்கள் இஸ்லாமியன் வந்து கேட்டு சுட்டது தான் அதில் தவறு அப்படின்னா அது அடிப்படை உண்மைன்னா, ஒரு இஸ்லாமியன் தானே அங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக சூடுபட்டு செத்துப்போனான் தானே, அதுவும் ஒரு உண்மை தானே. அப்போ இது பேசப்பட்ட அளவுக்கு அது பேசப்படணுமா இல்லையா? ஒரு சமநிலையில் நின்று பேசுனா நீங்கள் பேசணுமா இல்லையா? எந்த போரும் கடந்த 20 ஆண்டுகளாக வெற்றி பெற்றதில்லை. தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு எந்த போரும் வெற்றி பெற்றதில்லை. முதல்ல இது போரே இல்லை. போர்னா நீங்கள் அவங்க எல்லைக்குள்ளே இறங்கி நீங்கள் நடத்துறது தான் போர். எல்லைக்குள்ளே இறங்கி நடத்தப்படுறது. இங்கேருந்து அவன் வீட்டில் தொடப்பத்தை வீசி அனுப்புறது, அங்கேருந்து அவன் கல் எடுத்து அடிக்கிறது, இங்கேருந்து அவன் மரத்தை குப்பை அள்ளி கொட்டுறது, இந்த வீடுகளில் நடக்குமே. இந்த அளவிற்கு தான் அந்த சண்டைகள் நடந்தது. அதனால் இது யார் மார்த்தட்டி கொள்ள, யார் பேர் சொல்லிட்டு சரி அப்படி தான் நீங்கள் வீரர்கள் நிகழ்த்திட்டீங்கன்னா ஏன் நிறுத்தினீங்க? போர் நிறுப்பு நீங்கள் நிறுத்தணும்னு முடிவு பண்ணணும்னா உங்களுக்கு எனக்கு சண்டைனா நீங்களும் நானும் பேசி சரிப்பா பேசி தீர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி நானும் நீங்களும் 2 பேரும் கூட்டாவும் அறிவிக்கணும். இங்கேருந்து இவர் அமெரிக்காக்காரர் வந்து எப்படி அறிவிக்கிறாரு? அது மறுத்தாச்சு. இந்தியா தரப்புலேருந்து மறுக்கலைங்க. நேரத்தை பாருங்க. அவர் 10 மணிக்கு சொல்கிறாரு அமெரிக்காக்காரரு, நீங்கள் 12 மணிக்கு சொல்கிறீங்க. மறுத்துட்டதுனால முதல்ல எப்படி அவன் சொல்லுவான்? இல்லைங்க அவர் போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டார், நாங்கள் எங்கே சொன்னோம், நாங்கள் போரை தொடர்றோம் நீங்கள் சொன்னீங்களா? அப்போ நீங்கள் 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்துனா அமெரிக்காவுக்கு எப்படி தெரிஞ்சு முதல் அறிவிப்பு அமெரிக்கா எப்படி ட்விட்டரில் எப்படி ட்ரம்ப்பு போடுறாரு? இதெல்லாம் போய் நாங்கள் இந்த 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 தேசபக்தர்கள் வீடியோ போட்டுக்கிறாங்கல்ல, அப்படியே பாகிஸ்தான் அழிந்து நாசமாய் போனது, இல்லாமல் போனது, பூண்டோடு போனது, இதெல்லாம் வந்து ஒரு மதம் சார்ந்த வன்மத்தை தவிர வேறு இருக்குதா நான் பார்க்கல. அப்படி அது ஏன் நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு நபரும் ஒரு தீவிரவாதி மேலே குண்டு போடுறத அழிந்து போகிறது ஒரு நாடே அழிந்து போனோம், ஒழிந்து போனோம், இல்லாமல் போனோம், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் குழந்தை பிஞ்சு பூவு பெண்கள் நல்லவன் எல்லாருமே கெட்டு போனது இவனும் சேர்ந்து அழிஞ்சு போகணும்னு சொல்லுது எப்படி ஒரு அறமாக இருக்க முடியும்? 20 ஆண்டுகளாக எந்த போரும் வெற்றி தோல்வியை கொடுக்கல, தேக்க நிலையை தான் உருவாக்கியிருக்கு. 2 நீங்கள் போரை ஏன் நிறுத்தினீங்க? நோக்கம் நிறைவேறிச்சா? இன்னொன்று, இது போரே இல்லை, இப்போ யார் மார்த்தட்டிக்க அப்படின்ற கேள்வி இருக்குது. இன்னொரு கேள்வி அதில் சேர்த்து வைக்கணும். 2019 புல்வாமா தாக்குதல் 40 இராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இதுவாவது ஒரு தீவிரவாதி சாதாரண சாமானியன் மேலே சுட்டது. ஆனால் எவ்வளோ திமிரு இருந்தால் தைரியம் இருந்தால் ஒரு இராணுவத்து மேலேயே இராணுவத்து மேலேயே உங்களுக்கு சுட்ட போகிறது. நீங்கள் ஏன் அன்னைக்கு போர் அறிவிக்கலை? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, 2016 பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் 3வது முறை நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஏன் இந்த போர் நடவடிக்கைகளை பல சம்பவம் நடந்தது, ஊரில் நடந்தது, எக்கச்சக்க சம்பவம் நடந்தது இல்லாமல் இன்னைக்கே நீங்கள் தொடங்குறீங்க? 2வது கேள்வி. இன்னொன்று, இந்த பிரச்சனை விடுதலை ஆனதுலேருந்து 1947 இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் 2 அரசுகளும், காங்கிரஸ் அரசும் பாஜக அரசும் ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல, ஒழிக்கவே முடியல, எராடிகேட்டே பண்ண முடியல, அன்னிகிலேஷனே பண்ண முடியல, நீக்கவே முடியல காஷ்மீர் பிரச்சனையை, இந்த தீவிரவாத பிரச்சனையை? அப்போ கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குன்னா 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று, அதை ஒழிக்கிற துப்பு, அந்த பிரச்சனையை தீர்க்கிற துப்பு உங்ககிட்ட இல்லை. உலக நாடுகள்லாம் சொல்லுது இன்னைக்கு உலகத்தின் ஆபத்தான பகுதி காஷ்மீர்னு சொல்லுது. உலகத்தின் அழகான பகுதி காஷ்மீர் என்பது போய் உலகத்தின் ஆபத்தான பகுதி காஷ்மீர்னு சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னா 75 ஆண்டுகளாக நீங்கள் தீர்க்கலைன்னா உங்களுக்கு தீர்க்கறதுக்கு துப்பு இல்லை. ஒன்று இல்லை, இதை தீர்க்க நீங்கள் விரும்பலை. இந்த பிரச்சனையை ஒரு ஃபியூலாக, ஒரு எரிபொருளாக, அரசியல் எரிபொருளாக நீங்கள் வச்சுக்க விருப்பப்படுறீங்க. அதன் மூலமாக பாகிஸ்தான் எதிர்ப்பு, அதன் மூலமாக இஸ்லாமிய எதிர்ப்பு, அதன் மூலமாக தீவிரவாத எதிர்ப்பு, இப்படி தொடர்ச்சியாக இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இல்லை, நீங்கள் அதை தான் ஒழிக்கிறது தான் உங்கள் நோக்கம் அப்படின்னா இப்போ ஏன் போரை நிறுத்துனீங்க? இப்போ எங்கே ஒழிஞ்சு போச்சு? 75 ஆண்டு காலமாக ஒழிக்கலை. நீங்கள் 2014 வந்தீங்க, இன்றைக்கி 3வது முறை ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டீங்க. உங்களுக்கு வந்து 12 வருஷம் ஆட்சி காலம் ஆயிடுச்சு. இந்த 12 வருஷ காலத்தில் உங்களால் ஒழிக்க முடியல தீவிரவாதத்தைனா
மீதி எப்போ ஒழிப்பீங்க? என்ன நம்புறது? இப்போ நிறுத்திட்டீங்களா, இப்போ மட்டும் எப்படி ஒழியும்? இப்படி 100 கேள்விக்கு இப்போ ஒழியாமல் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா எந்த முதலாளி சொல்லி நிறுத்துனீங்க? அப்போ முதலாளிக்காக தான் சண்டை போடுறீங்க, முதலாளிக்காக தான் நிறுத்துறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒழிக்க விருப்பம் இல்லையா? தீவிரவாதத்தை ஒழிக்க விருப்பம் இல்லையா? இப்படி பல கேள்விகளை நீங்கள் ஒன்றோட ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாடகம் தான் நமக்கு புரியும். அப்போ அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, நீங்கள் காற்றையோ தண்ணியோ எந்த மனிதனுக்கும் நிறுத்துவது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? நீங்கள் சிந்து ரிவரை நீங்கள் நிறுத்துறீங்கன்னா அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சிந்து ரிவரோட போக்கு, நதியோட போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு நீங்கள் வெறுமனே பாகிஸ்தான்காரர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்குதா? ஏன் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கு தண்ணி கொடுக்காதா? அங்கே இருக்கிற சீக்கியர்களுக்கு தண்ணி கொடுக்க விவசாயம் பண்ணாதா? ஏங்க அங்கே ஒரு யானை இருக்குல்ல, அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருக்குல்ல, புலி இருக்குல்ல, கொக்கு இருக்குல்ல, நரி இருக்குல்ல, அதெல்லாம் எந்த சமூகம்? அது என்ன மதம்? அதெல்லாம் இஸ்லாமா? அதுக்கெல்லாம் இது முறை கிடையாது. இது முறை கிடையாது. உங்களுக்கு அப்படிதான் பேசினா ஒரு வன்மம் வெறி தீருது, மகிழ்ச்சினா நீங்க பேசிக்கிங்க. அது எல்லாம் நீங்க சொல்றது ஒரு தமிழர் நீங்க பொங்குறீங்கல்ல, பட்டாலியன் ஃபோர்ஸ் அமைப்பேன், அங்க வந்து நான் குண்டு போடுவேன்னு சொல்றீங்க. இப்போ இதை பண்றது என்ன? ஆமா, இப்போ அதான் சொல்றேன். நீங்க ஏன் 75 ஆண்டு காலமா ஏன் பண்ணல? நீங்க உண்மையிலே வளர்க்கணும், ஏன் பண்ணலன்னு கேட்குறேன். ஏன் பண்ணலன்ற கேள்வியோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் 75 ஆண்டு காலமாக பண்ண? நீங்கள் ஏன் 12 ஆண்டு காலமாக பண்ணல? இன்றைக்கி ஏன் பண்ணுறீங்க? புல்வாமாவில் நடந்தப்போ ஏன் பண்ணலன்னு நான் கேட்குறேன். முகூர்த்தம் என்ன இருக்கா? 4:06, 6:07, 8:09, 8:09 என்ன முகூர்த்தம் இருக்கா? ஏன் அதை இப்போ ஆரம்பிக்கிறீங்க? ஏன் இப்போ பண்ணுறீங்க? இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாங்க. மற்றவங்க தேச விரோதிகள்னு சொல்லுவாங்க. நாம் தேசத்துக்காக பாடுபடுறோம், பணத்தை விட்டு, நேரத்தை விட்டு உழைப்பு. இந்த யூடியூப்பில் இந்த இது போடுறவங்க இருக்காங்கல்ல, தேசத்துக்கு நான் ப்ரௌட் இண்டியன் போடுறாங்களா, அவங்களாம் இந்த வேலை செய்யலை. ஒரு இராணுவ வீரர் கூட காசு வாங்கிட்டு தாங்க சண்டை போடுறாரு, சம்பளத்துக்கு தாங்க சண்டை போடுறாரு. ஒருவேளை ஒரு அரசியல்வாதி நேர்மையாக செயல்படுறான் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி எந்த குற்றம் எந்த லாபத்துக்கும் இல்லாமல் பாடுபடுறான் ஒரு அரசியல்னா, இராணுவ வீரனுக்கு மேலானவங்க அவங்களுக்கு கூட செத்து போனால் ஒரு பாதுகாப்பு இருக்குங்க, ஒரு மரியாதை கொடுப்பான், ஒரு பெட்டியில் வச்சு சல்யூட் அடிப்பான், புதைக்கும் போது ஒரு மரியாதை கொடுப்பான், சம்பளம் கொடுப்பான், டெத் பெனிஃபிட்ஸ் கொடுப்பான், பென்ஷன் கொடுப்பான் அந்த குடும்பத்துக்கு. உண்மையிலே அரசியல் நேர்மை கக்குன்னு உழைச்சாருங்க, ஜீவா உழைச்சாருங்க. எந்த போர் வீரனை விட, எந்த இராணுவ வீரனோட அவங்களோட உழைப்பு, அவங்க குடும்பங்கள் ரோட்டில் இல்லையா? அவங்களது கருத்துக்களை சொன்னது இல்லையா? அப்போ என்ன நீங்கள் அடிப்படையில் இராணுவ வீரன்ற ஒரே காரணத்துக்காக அப்படியே அவர்கள் மட்டும் தியாகிகள், அரசியல்வாதின்றது தான் நம்ம எழுத்து பேசணும், நம்மளாம் வந்து தேச துறைன்றது, அது வந்து ஒரு கேவலமான கேடுகட்ட அருவருக்கத்தக்க இழி மனப்பான்மை. அது வந்து இழி மனப்பான்மை. நியாயங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். நீங்கள் இதில் உண்மையில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்காம நீங்கள் இந்தியான்ற ஒரே காரணத்திற்காக, இந்தியா ஒரு புத்தகம் வருது, பாகிஸ்தான் பிரிவினைன்னு எழுதுறார் ஒருத்தர். இது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சுன்னு எழுதுறாரு. பாகிஸ்தானில் இருக்க ஒருத்தர் எழுதுறாரு இந்திய பிரிவினைன்னு எழுதுறாரு. புரியுதுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நாட்டிலேருந்து இந்தியா பிரிஞ்சு போச்சுன்னு அவங்க கோட்பாடு, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சுன்றது இங்கே இந்தியர்களோட கோட்பாடு. ஆனால் இன்னொருத்தர் நடுநிலை எழுதுறாரு, இந்தியா அல்லது பாகிஸ்தான் பிரிவினைன்னு எழுதுறாரு, நடுநிலையோடு எழுதுறாரு. நீங்கள் சில விஷயங்களை நடுநிலைமையாக இருந்து யோசிக்கணும். நீங்கள் இத்தனை பேர் உயிர் போனது ஆமாம் நியாயம்தாங்க, இதுக்கு முன்னாடி போகலையா? அப்போ நீங்கள் ஏன் போகிறது வேணாங்க? மோர்பி பாலம் உடஞ்சிது இல்லைங்க, உடஞ்சி விழுதில் கான்ட்ராக்டர் ஒழுங்காக கட்டல, 150 பேர் செத்தான்ல, அவன்லாம் இந்தியா இல்லையா? உங்களுக்கு தேசபக்தி இல்லை, அவங்களாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? அவர்கள் உயிரெலாம் உயிர் இல்லையா? அதெல்லாம் கேட்கப்பட வேண்டாவா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு பக்தி வராதா? ஏன் இந்தியாக்காரனை கொண்டா அது பரவாயில்லையா? நியாயமா? காசுக்காக கேட்பான். அவனாவது ஏதோ ஒரு கோட்பாட்டை நம்புகிறான், ஏதோ ஒரு மதத்தை நம்பி தொலைகிறான், கர்மம் அது சரின்னு நினச்சின்னு பேசுகிறான், அதுதான் சரி, அதை தவிர மற்ற எதுவும் சரியில்லைன்னு பேசுகிறான். ஆனால் காசுக்கு ஏதோ பீதின்ற மாதிரி காசுக்காக பாலத்தை குவாலிட்டி கம்மியாக கட்டிட்டு அதில் ஏறின மக்கள் 150 பேர் ஒரே நாள் விழுந்து செத்தானே, யாரோட காரணம்? ஏங்க கும்பமேளாக்களில் பாதுகாப்பு சரியில்லாமல் சாகுறான் இந்துக்கள் தானே சாகுறான். அதெல்லாம் இந்திய உயிர் இல்லையா? இந்திய குடியோட இல்லை, எந்நாட்டு மக்களோட உரிமை இல்லை, உயிர் இல்லையா? இப்போ இந்தியாவை ஒழுங்கினமாக இருந்து கொண்டா அது பரவாயில்லையா? அப்போ உங்கள் தேசபக்தி வராதா? இந்தியனே கொண்டுக்கிட்டா தேசபக்தி வரக்கூடாதா? அதுலலாம் பேச காசுக்காக ஒருத்தர் இந்த மாதிரி கேவலமான வேலை செய்வான், ரயில்வேல கான்ட்ராக்டுக்கு தப்பாக எடுக்கிறான், வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன்றான், விபத்து உருவாகுது, அதனால் 100கணக்கான பேர் செத்து போகிறான். எவ்வளோ பேர்? அங்கெல்லாம் உங்களுக்கு தேசபக்தி இல்லையா? அதெல்லாம் இந்த நாட்டோட குடிகள் இல்லையா? அதெல்லாம் உயிர் இல்லையா? அதில் இளம் கணவன்களோட மனைவிகள் சாவது இல்லையா? இளம் மனைவிகளோட கணவர்கள் சாவது இல்லையா? கை குழந்தையை வைத்திருக்கிற தாய்மார்கள் சாவது இல்லையா? வயதான தாயை தந்தையை காப்பாற்ற வேண்டிய இளைஞர்கள் சாவது இல்லையா? அப்போல்லாம் உயிர் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு பித்தலாட்டங்க, ஏமாத்து வேற. புரியுது. நீங்கள் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும்னா, நான் சொல்கிறேன், ஒழிக்க முடியும்னா ஒழிக்க முடியும். எப்போ ஒழிச்சிருக்க முடியும்? 75 ஆண்டு காலத்தில் ஒழிச்சிருக்க முடியும்.
75 ஆண்டு காலத்தில் ஒழிக்க முடியாது, இன்னைக்கு நீங்கள் ஒரு போர் பண்ணி ஒழிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, ஏன் இந்த போரை 75 ஆண்டு காலத்தில் ஏன் இந்த நீங்கள் பிஜேபி 12 ஆண்டு காலத்தில் ஏன் பண்ணல, மீதி காலத்தில் ஏன் பண்ணி ஒழிக்கலை? அப்போ ஒழிக்க வேணான்னு திருட்டு வேலை பண்ணியிருந்தீங்களா, ஒழிக்க வேணான்னு அமுக்கமாக இருந்தீங்களா? இன்னைக்கு போர் பண்ணி ஒழிக்க முடியும்னா புல்வாமா தாக்கத்தில் போய் நீங்கள் ஒழிக்க முயற்சி பண்ணல. அப்போ அது முடியாதுன்னா அப்போ இன்னைக்கு நீங்கள் பண்ணுறது ட்ராமாவா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அதனால இது வந்து ஒரு போலி தேசபக்தி. எங்களுக்கு உண்மையிலேயே தேசபக்தி இருக்கு, உண்மையிலேயே மனிதர்களை அதிகமாக நேசிக்கிறோம், இந்தியர்களை அதிகமாக நேசிக்கிறோம், தமிழர்களை அதிகமாக நேசிக்கிறோம், கூட இருக்கிற எல்லா மனிதர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் தேனி வண்டு கூட நாங்கள் நேசிக்கிறோம். அதனால தான் ஒரு பாம்பு தண்ணி எப்படி குடிக்கும் நாம் தமிழர் கேட்குது, ஒரு யானைக்கு தண்ணி இல்லாமல் காட்டில் சாவுதே அதுக்கு தண்ணிக்கு என்ன ஏற்பாடு நாம் தமிழர் கேட்குது. இதெல்லாம் கேட்குற எங்களுக்கு நீங்கள் தேசபக்தி இருக்காது. நீங்கள் ஒருத்தர் சுட்டு போட்டுடலாம் நீங்கள் சொல்லுவீங்க, தண்ணி கொடுக்காத சாவட்டும் அப்படின்னு சொல்லுவீங்க, தீவிரவாதியில் சாவப்போது நான் ஒரு நாட்டோட குடி, அதை வந்து தவறு, மனிதாபிமான அடிப்படையில் தவறு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் தேசத்துக்கு எதிரானதுன்னு பேசுவீங்க, எங்களை தேச துரோகின்னு பேசுங்கன்னா அப்படிப்பட்ட தேச துரோகியாக இருக்க நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். புரியுது. கடைசியாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த சின்னம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது கிட்டத்தட்ட போயிடுச்சு, ஒரு 80 விழுக்காடு எனக்கு தெரிஞ்சு சின்னம் போயிடுச்சு. மைக்கு சின்னம் போல, விவசாய சின்னம் போல அது போய் சேரலையோன்ற ஒரு இல்லை, அதோட மொமெண்டம் இருக்குல்ல, ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணணும். ஒரு விஷயம் வந்து ஒரு உச்சத்தை தொடரலாம், திடீர்னு ஒரே நாளில் கூட தொடரலாம், ட்ரெண்ட் ஆகும்ல, அதுக்கான காலகட்டம் இது இல்லை. அதுக்கு பொதுவாக சின்னமாக போய் சேர்ந்துருக்கு. இதுக்கான தேர்தல் நேரத்தில் அதுக்கு முன்னவே இதுக்கான காலகட்டம் அந்த மொமெண்டம் கெயின் பண்ணுறது வந்துடும். சின்னம் வந்து நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதே போன்ற சின்னங்களை வந்து மற்றவர்களும் எதிரமைப்பினரும் நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு கங்கணம் கட்டின்னு சுற்றுவாங்கள்ல, அந்த அமைப்பு கேட்பாங்க. தெரிந்தே வந்து பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அந்த சின்னங்களை அவர்களுக்கு வழங்கும். இல்லை, முன்ன இருந்தது போல் அந்த சிக்கல் இருக்காது, ஏன்னா நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுனால அந்த ஆல்பபெட்டிக்கில் வர்றதுனால அந்த சிக்கல் இருக்காது. இல்லை, உங்களுக்கு அந்த வரிசையில் வந்துடும். முதல் வரிசையில் முதல்ல தேசிய கட்சிகள், அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள், அப்புறம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் வந்துடும், அப்புறம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வரிசையில் வரும்னு வச்சிங்களேன். இந்த ஆர்டரை ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி போட்டு நாம் தமிழர் கொஞ்சம் கீழே வச்சு, இது பக்கத்துலேயே இந்த பழைய, ஏன்னா அது இன்னும் சின்ன பட்டியலில் இருக்குது, கரும்பு விவசாயி சின்ன பட்டியலில் இருக்குது, இன்னொரு ஏர் உழவன் அதுக்கு வந்து சின்ன பட்டியலில் இருக்குது. அது வந்து மற்ற மாநில கட்சி எதுவும் ஒன்று பயன்படுத்தலை, தேசிய கட்சி பயன்படுத்தலை அப்படின்னா இங்கே கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு ஒரு குசும்பு வேலை பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை எதிர்கொண்டே பண்ணணும். இந்த சின்னங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை சொல்லினா அது இது யூனிக்கான சிம்பிள் தான், நிச்சயமாக இது மாறுபட்ட வித்தியாசமான சிம்பிள் தான். பார்க்கும்போதே இந்த வித்தியாசம், டிராக்டர் ஏர் உழவன் சின்னம் வந்து டிராக்டர் உழவனை விட வித்தியாசமாக தான் இருக்குது, மற்ற உழவனோட வித்தியாசமாக தான். தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த சீமானோட முகமே சின்னத்தில் வந்தது ஏற்றுக்கலன்ற மாதிரி பல செய்திகள். இல்லை, அதில் சீமான் அவர்களுடைய அண்ணனோட முகமே வந்திருக்குன்றதை நான் ஏற்றுக்கலை, நான் அப்படி நம்பலை. அது ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய கட்டுறுதி மிக்க ஒரு விவசாயியோட முகம்னு நான் பார்க்குறேன். அது வந்து பெரும்பான்மை விவசாயியின் முகம்னு பார்க்குறேன். பெரும்பான்மை விவசாயிகளில் ஒருத்தராக இருக்கிற சீமானுடைய முகம்னு பார்க்குறேன். இல்லை, விவசாயிகள் முகம் மாதிரியே சீமான் அவர்கள் முகம் இருக்குது, அந்த முகம்னு நான் பார்க்குறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் முகம்னு அதை சொல்லிக்கலாம். இருந்தாலும் என்ன தவறு இருக்குது, இதில் என்ன இருக்குது? அண்ணாதுரையோட படத்தை அதிமுக கொடியில் போட்டுக்கு இல்லையா, எந்த தலைவரோட படத்தை அடையாளத்திற்காக எம்ஜிஆருடைய படங்களை, கருணாநிதியோட படங்களை, பதாகைகளை அந்த புரிதலுக்காக மாற்றுன்னு வந்ததுன்னா நாம் இதில் என்ன தவறு இருக்குன்னு நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் அப்படி இல்லை, அது ஒரு கடுமையாக உழைக்கிற கட்டுரிமை. ஏன்னா விவசாயின்னு நோஞ்சவாக இருப்பான், நாளைக்கு சாவரா மாதிரி இருப்பான், கண்ணில் உயிரை வச்சுக்கிட்டு இருப்பான், பரிதாபமாக இருப்பான் இல்லாமல் உழைத்த கடுமையான கட்டுமஸ்தான விவசாயியாக அந்த படத்தை நான் பார்க்குறேன். அது வந்து இங்கே பெரும்பான்மை விவசாயி, இளமையான விவசாயியோட படமாக நான் பார்க்குறேன். அந்த கட்டுரிமைக்க ஒரு விவசாயி அண்ணன் சீமானை போல ஒத்துருக்கிறாரு நான் பார்க்குறேன். இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி விவசாயி அது போல ஒரு தோட்டத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவ்வளோதான், அதில் அப்படி இருக்கல. இருந்தாலும் தவறில்லை, அரசியல் உத்திப்படி அது தவறில்லை. ஏன்னா அது வந்து உறுதியாக சேர்ந்துடும், எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். நீங்கள் நான் சொன்னதில் 2-3 சின்னம் வச்சா கூட அடையாளம் காண்பதற்கு எளிதாக இருக்கும், புரியுது, ஈஸியாக புரிஞ்சுக்கும். அது முகத்தை பார்த்தோன்னே ரிலேட் பண்ணிக்க முடியும், தொடர்பு படுத்திக்க முடியும். இது இப்படி தான் இருக்கா, இது இருக்காதுப்பா சீமான் அவர்களோட சின்னம் இதுவாக தான் இருக்கும் நாம் தமிழர் சின்னம் அப்படின்னு தொடர்பு படுத்திக்க. அதெல்லாம் உத்தி தான், அதெல்லாம் டாக்டிக்ஸ் தான். இப்போ நம்மளை போடுறவே சின்னங்களை வந்து இன்னொரு இடத்துல கொடுத்து நம்மளை வீழ்த்துவாங்க, அது ஒரு அரசியல் உத்தினா இப்படி செய்வதும் ஒரு அரசியல் உத்தி தான். இதில் என்ன, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்படி செய்யறதுனால
எதனா விருது கொடுக்க போகிறாங்களா, அவருக்கு என்ன கூடுதலாக வரப்போகிறாங்க சீமான் அவர்களுக்கு பரம்வீர் சக்கர விருது மாதிரி எதனா ஒரு விருதா? எளிய அடையாளம். அவர் நாம் தமிழர் கட்சியின் எண்ணமாக இருக்கிறார். சின்னமாக இருந்தால் என்ன தவறு? அப்படி இருந்தாலும் என்ன தவறு? அது அடைவு தானே, ரீச் தானே. அது எளிய அடைவை கொடுக்கும். ஒரு நொடியில் போய் சேரும். அதை பார்க்கும்போது இன்னொரு சந்தேகமே வராது. அந்த ஓட்டு போடும்போது சந்தேகமே வராது. அப்போ அந்த விதத்தில் இது அரசியல் ரீதியாக சரியானது தான். புகழ் தான், அதுதான் ஒரு வேணும்னா அதுக்கு இது வழி இல்லை. ஏற்கனவே ஒரு போதுமான உலக அளவில் ரீச் ஆகிடுச்சு, அடைவு ஆகிடுச்சு. அதனால் இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் இதனால் ஒன்றும் வரப்போகல. இன்னொன்று, அதை வந்து தேர்தல் ஆணையம் மறுத்துதா? சட்டப்படியாக செல்லாததா? தவறானதா? இல்லை மறுக்கத்தக்கதா? இல்லை ஒரு உயிரோடு உள்ள நபர் மாதிரி இருக்குது அதனால் வேணாம் அப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பென்சில் ஆர்ட், அவ்வளோதானுங்க. அப்போ இது வந்து யாருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து இந்த புகழ் இல்லை இந்த இது வந்து வருத்தமாக இருக்குது, பொறாமையாக இருக்குது. அதனால் அப்படி இருக்குன்னு பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் உத்தியில் இது ஒரு புத்தி, இது ஒரு டாக்டிக்ஸ். ஈஸியாக போய் சின்னத்தை சேர்க்குறது சரியான அணுகுமுறை. இதனால் ஒன்றும் ஒரு பெரிய இதனால் அவர் அடையாளப்பட போகிறாருன்னா அதை விட சிறுபிள்ளைத்தனமான பேச்சு இல்லைன்னு நான் கருதுறேன். புரியுது. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதிக்கிறேன். நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.